நண்பர்களே, என்னென்னாச்சுன்னா ரட்ரு படித்து ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்துருங்க. அதனால் படிக்கணுன்ட்டு நம்ம இன்றைக்கி வந்தாச்சு பார்த்துருங்க. இன்றைக்கி வரச்சில் ஒரு சின்ன மலை, அதுக்கப்புறம் ஒரு சாரல், அதுக்கப்புறம் நீ இந்த அமெரிக்காவுக்கு போயிரு, நாங்கள் உடம்புல இருக்கோம், தள்ளி இரிய வேலை போவான் கிட்ட, அங்கே போய் சாரல் இங்கே இருக்கு. இவரு இங்கே பார்த்துருவான்ட்டு இவரை பார்த்துட்டு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காவோ, கிளவி ஃப்ரெண்டு தான் இருக்காவோ, கிளவி ஃப்ரெண்டு கிட்ட. ஆமாம் நண்பர்களே, அதனால் இன்றைக்கி வரேன். கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் தடுங்கல்லாம் இருக்குது. தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. லைட்டாக ப்ராப்ளம் ஆனால் தொண்டையில் கடப்பாறை விட்டு ஆட்டினா சரியாக வந்துடும். கடப்பாறை விட்டு ஆட்டணுமா? வாயில் வேறமா வந்துடும். கிட்ட ஆனந்த் இருக்கான், இல்லை நான் வேற எதுவும் ஆட்ட சொல்லி விடுமா? ஆமாம் ஆமாம், இல்லை தொண்டை இருமலா இருக்குங்க. ஆமாம், அதுக்கு உள்ளே விட்டு ஆட்டிட்டா சரியாக வந்துடும். ஏன் இது உள்ளே போகுது? அது கூட உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே ஐயோ ஐயோ, ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணுது? ரைட்டு, ஓகே, இப்படி இருக்கட்டு. நடுவில் இருந்துடும், நடுவில் சென்டராக வச்சுக்கோங்க. சென்டரில் மாட்டிட வேண்டியதான் இருக்கு. ஆமாம் சரி, வேற எதுலையும் சேர்த்து மாட்டிட போறீங்க. எதுல மாட்டினா நம்ம தானே மாட்டுறோம், உங்க இதுல மாட்டல உண்டு. என்னல மாட்டலாம், மாட்டுமா? ஏற்கனவே மாட்டி இருக்கு நிறைய. யாரு மாட்டி இருக்கு? இந்த மாட்டி. ஆனா நம்ம தான் இப்படின்னா, நம்ம கூட வர்றவங்களும் நம்மளுக்கு மேலதான் டபுள் மீனிங்கா இருக்காங்க. இது டபுள் மீனிங் யாரும் வருத்தப்படாது. ரட்டர்ல வந்தாச்சுன்னா நாங்கெல்லாம் வேற மாதிரி ஆயிடுவோம். எங்க தலைவர், ஆமா ஜாலியா, எங்க தலைவரே அப்படிதான் பார்த்துருங்க. சரி, தலைவர் முடிஞ்சு நாங்கள் ஒரு ரட்ரு எடுக்கோம். நாள் ஆச்சு தலைவரே. சூப்பர். உங்களுக்காக முக்கியமான பார்சல் லெட்ரு வந்திருக்கு. இந்த லெட்ரு வந்திருக்கு. இது கொஞ்சம் பிசு பிசுப்பா இருக்கு. மூக்க பிடிச்சிக்கோ, மூக்க பிடிச்சிக்கோ. மூக்கெல்லாம் பிடிக்க வேண்டாம், மூக்கெல்லாம் பிடிக்க வேண்டாம். எதை எடுத்து நக்கிட்டு போக வேண்டியதான். பேரு எங்க தலைவர் பேசுவாங்க, பேசுங்க. மைக்கேல் தினேஷ் சிதம்பரத்துல இருந்து இது பண்ணியிருக்காங்க. 6,08,001 பின்கோட். ரைட்டு, மைக்கேல் தினேஷ் சிதம்பரத்துலேருந்து 6,08,001. வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் போடுங்க, ஃபோன் நம்பரை போடுங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் தொல்லை பண்ணிட்டு அட்ரஸ் சொன்னா பேரை மட்டும் தான் சொல்லணும். அவங்க அட்ரஸ் ஊர் கூடாது, பேரு ஊர் மட்டும் தான் சொல்லணும். அப்போ உங்க அட்ரஸ் சொல்லிட்டேன்ப்போ சொல்லுங்க. உங்க வீடு தேடி வர்ற மாதிரி என் வீடு தேடி வந்துருவாங்கல்ல. சரி, இது மைக்கேல் சுரேஷ் தானே? மைக்கேல் தினேஷ். மைக்கேல் தினேஷ், மைக்கேல் தினேஷ் சிதம்பரத்துல இருந்தா? ஆமா, சிதம்பரம். உங்களுக்காக இந்த லெட்டர் அனுப்பிடுங்க, படிக்க. அவங்க எனக்கு ஒரு பார்சல் அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த பார்சல் ஒரு மாதிரியா பிசு பிசு பிசுன்னு இருக்கு. என்ன ஒட்டிக்கிட்டு போல இருக்கா அவ்வளோ? சி, என்னது? ஐயோ, ஒரு வித்தியாசமா இருக்கு. தீப்பெட்டி எதுக்கு? தீப்பெட்டி எதுக்கியா? கொளுத்ததான். அதான் கொளுத்ததான். இந்த தேவலா சர்வலாம் எடுத்து ஆனந்துக்கு நடுவில் வச்சு கொளுத்த வேண்டியது. அது இருந்தேன்னா இல்லாம போய் இருக்கு. எப்போ பார்த்தாலும் கக்குசூல கிடந்து இந்த என்னது அந்த என்ன கோப்பை? செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க் இல்லைங்க, என்ன கோப்பை இது? வெஸ்டர்ன் டைல். வெஸ்டர்ன் டைல இருந்து ஒரே ஆடிட்டு தான் கிடக்கு. ஆள கை தண்ணி வாயை போட்டு சலம்பாதீங்க, விடுங்க. சரி, இந்த லெட்டரை படிப்போம். தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சிடலாமா உள்ள? இல்ல வேண்டாம். எங்க இங்க பற்ற வச்சுட்டா இதுவாயிரும்ல. பற்ற வச்சு ஒரே போயிரும். நம்ம சேர்ந்து குளிப்போமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க மட்டும் குளிச்சா. பாருங்க, நீங்க அனுப்புற லெட்டர் என்னென்ன கசஞ்சி போய் இருக்கு. ஏதோ தீப்பெட்டி உள்ளது. ஏன் கசையுது? தீப்பெட்டி கசையவே இல்லையாப்பா. லீக் ஆயிருச்சு. லீக் ஆச்சுன்னா இந்த தீப்பெட்டிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. இல்ல, நீங்க மடியில வச்சிருந்தீங்கல்ல, அதுல லீக் ஆயிருக்கும். வாயை கட்டுங்க, வாயை கட்டுங்க. மாலை பாருங்களேன். சரி, படிப்போம். ஜிபி துணை. தலைவரே வணக்கம். நாங்கள் உங்கள் தலைவரே வணக்கம். பெரிய என்னது ஃபேனா? பெரிய ஃபேன். உங்களுடைய பல வருடங்களாக வேடிக்கையாக வேடி கொண்டு இருப்பதை என்னது படிங்க. என்னது? வெடிக்காத வெடிகுண்டு இருப்பதை தினத்தந்தி பேப்பரில் படித்து அறிந்து கொண்டோம். உங்ககிட்ட வெடிக்காத வெடிகுண்டு இருக்கான் இல்ல, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுதான் சொல்றாங்க. தினத்தந்தி பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆமா, தினத்தந்தி பேப்பர்ல போட்டிருக்காங்களா, அதை பார்த்துட்டாங்களா? பாருங்க, தினத்தந்தி பேப்பர்ல போட, மற்ற பேப்பர்ல போட மாட்டாங்க.
இல்ல இதையா வந்து பார்க்க போறாங்க வந்து அட லூசு பையில இங்க வெடிச்சு சிதறி ஒண்ணு கிடக்கு. அதை நான் என்ன செய்யறது? இங்க வெடிச்சு சிதறி கிடக்கு. இங்க ஒண்ணு என்னது வெடிக்காம உள்ளேயே அமுங்கி போய் கிடக்கு ஒண்ணுங்க. எல்லாரும் பாத்துருவேன் என்னன்னா யாராருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாரும் யாராருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் ஒரு அனுபவம் தானப்பா. வெடிச்சிருக்கா வெடிக்காம இருக்கா எங்க எனவே அதன் திரியை கிள்ளி குண்டை தூரமாக வீசவும். குண்டை தூரமா அப்படின்னு என்னது? உங்க வெடிக்காத வெடிகுண்டு இருக்குல்ல உருவிட்டு தூக்கி வீச தூரமா வீச சொல்லியிருக்காங்க. குண்டை தூரம் சொன்னீங்களே, அதான் வெடிக்காத குண்டு. வெடிக்காத குண்டா? அட தமிழ் புலவரே, உங்க வாயில வசம்ப வச்சு தேய்க்கிறதுக்கு வெடிக்காத குண்டுன்னு சொல்லுங்க. வெடிக்காத குண்டுல இருக்க திரிய கிள்ளி எரிஞ்சிட்டு குண்ட தூரமா தூக்கி எறிய சொல்றாங்க. அதோட நான் வந்து ஒரு பெரிய கத்தி அனுப்பிவிடு, அப்படியே அறுத்து வந்து நான் இப்போ பேக்கிங் பண்ணி அனுப்பி விட்டுறேன். நீ கொத்து போட்டு சாப்பிடு, இல்லை ஆனந்த் வரும், ஆனந்து கொஞ்சம் வாயில கொடு. இப்போ இன்னொரு இது இருக்கு, என்னன்னா எதுக்கு தீப்பெட்டி அனுப்பிச்சாங்கிறதுக்கும் சொல்லியிருக்காங்க. தீப்பெட்டி எதுக்கு? அல்லது திரியின் முனையில் தீ வைக்கவும், அதுக்காக தீப்பெட்டி கொடுத்துருக்காங்களாம். அந்த திரி இருக்குல்ல, உங்களோட வெடிக்காத குண்டுக்கு மேல திரி இருக்கா, அந்த திரி முனையில இந்த தீப்பெட்டியை வச்சு பத்த வைக்க சொல்றாங்க. சரி, பத்த வச்சுட்டு வெடிக்குதான்னு பாக்கணும். தீப்பெட்டி வந்து பிடிக்கலன்னு நினைச்சீனா, அதான் அது வெடிக்குதா இல்லையான்னு பாக்கணுங்கிறதுக்காக தீப்பெட்டி வைக்க. தீப்பெட்டி பிடிக்கல என்ன செய்யணும்? தீப்பெட்டி பிடிக்கலைன்னா குண்டை தூக்கி தூரமா எரிஞ்சிடணும். அவ்வளவு குண்டை தூக்கி உங்க வாயில தான் போடணும். உங்க வாயில கொண்டு செத்தப்ப தீப்பெட்டி அனுப்பி. சரி, தீப்பெட்டி ஆகிடும் நம்மளுக்கு. தீப்பெட்டி ஒரு 10 இது கொடுத்ததுக்கு ஆகிடும். ₹1 மிச்சம் தானே தலைவர் நமக்கு. ஓகே, ரைட்டு. அவ்வளவுதான். ஜாமான் முன்னேற்ற கழகம் இப்படிக்கும் உங்கள் அன்புள்ள சிதம்பரம் நண்பர்கள், சிதம்பரம் ஜாமான் முன்னேற்ற கழகம் TMKவா? ஓகே, எனக்கு ஒரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? எல்லா பேரையும் போட்டுட்டு எல்லா பேரையும் அழிச்சு விட்டுருக்கான். எனக்கு தெரியுமா, இவன் வசங்கிட்ட பேரை போட்டு விட்டுருக்கான். நாளைக்கு இவன் லெட்டர் அனுப்பி இவன் பேரை படிப்போம் பார்த்தீங்களா, அது வசங்கிட்ட சிக்கலாயிடக்கூடி. அப்படி இருந்தாலும் படிக்கேன். என்ன போட்டுருக்கான்? எல்லாரையும் நோண்டி நொங்கு எடுத்துறாங்க. ஆமா, நிர்வாணம். என்னது நிர்வாணமா? ஏய், மோசமா எழுதியிருக்காடே இவன். நிர்வாணம் கொட்டை எல்லாம் எழுதியிருக்கான். இவன் கம்பு எழுதியிருக்கான். தம்பி, இதை வந்து நீ இன்னொரு லெட்டர் போட்டு நான் சூப்பரா படிக்க. பேர் என்ன பேரு? மைக்கேல் தினேஷ். அருமை அருமை. உங்க தீப்பெட்டி பத்தி கொளுத்து ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரூம்ல போடுற தீப்பெட்டி காங்காங்க போகுது, எங்க தான் போகுதுன்னு தெரியல எனக்கு. தீப்பெட்டி எனக்கு தேர்ந்து கேட்டிருக்கேன். அப்ப கொட்டையை கொளுத்துறதுக்கு வெடிக்காத குண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது கொளுத்தணும். வெடிக்காத குண்டை வந்து நமக்கு கலத்தி ஆனந்த் வாயில ஒன்று போட்டுக்கலாம். ஆனந்த் வாயில. ஆமா ஆமா. இந்த கல்கோனா இருக்குல்ல, கல்கோனா மாதிரி 2 சொல்லிட்டு நல்லா இருக்கும். என்ன ஆனந்த் கொடுத்துடலாம். ரைட்டு. அடுத்த லெட்டர் பார்ப்போமா? அடுத்த லெட்டர் பார்க்கலாம். என்ன பேர் போட்டிருக்கு? அப்பச்சி ஆறுமுகம், சவுத் ஸ்ட்ரீட், சந்தனக்குளம், தூத்துக்குடி. அப்பச்சி ஆறுமுகம், சவுத் ஸ்ட்ரீட், சந்தனக்குளம், தூத்துக்குடியில இருந்தா நம்ம மாவட்டத்துல வந்து சந்தனக்குளம். லெட்டரே சந்தனக்குளத்துல இருந்து. அப்ப இது யாரு? இது ஜிபி முத்து. அவர் அது தெரியும். கீழே போன் நம்பர் போட்டுக்க யாருங்க? இது அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்காங்களா? ரைட். சும்மா அடிச்சு விட்டுருக்காங்கன்னு இல்ல, சும்மா அடிச்சு விட்டுருக்கு. இல்ல, ஏதாட்டும் நம்பரை போட்டு விட்டுறது. இவன் போன் போடுவான்னு சொல்லிடுறது. அது யார் நம்பர் எனக்கு தெரியும். நீங்க போன் போட்டு பாருங்களேன் யார் வர்றான்னு. ஒரு மட்டும் போன் போட்டேன்னே, ஒரு அதிகாரி பேசினாரு, பிசிக்கி போடுவான்ட்டாரு. ஆமா, போதும். இல்ல, நீங்க அதிகாரிக்கு பிசுக்கிறேன்னீங்களா, அதிகாரி உங்களுக்கு பிசுக்கிறேன். இப்பதான் பிரச்சனை முடிஞ்சு லூசா இருக்கு தலைவரே. ஓகே, நீ எப்படி உடம்புடி இதுதான் வந்தீங்களா மாட்டி விட்டுருக்க? நீங்க இப்பதானே உள்ள போவீங்கன்னு பார்த்தேன். உள்ள போல, வெளில வந்துட்டீங்க. சரி, நம்மள வந்து உள்ள அனுப்பி வைப்போம். நான் உள்ள போச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டு தான் போவேன். வருத்தப்படாதீங்க. ஆமா, எல்லாத்தையும் கூட்டு தான் போவேன். எல்லாரையும் கூட இருக்க சனங்க எல்லாத்தையும் கூட்டு உள்ளே கும்மிக்கும் கூட்டு தான் போவேன். என்ன? சரி, ரைட். ஆனந்த் அவன் தான் முக்கியமான அக்யூஷனாலே. நான் முதல் அக்யூஷன், 2வது அக்யூஷன் ஆனந்த் தான் வருவான். அது என்னைக்கு மாற்றமே கிடையாது. இவரு கடப்பார கணேசன். அவரை வச்சு நக்க வேண்டி தான் வச்சு அவரை வச்சு. என்னது இது? சரி, என்னதுல தேவையில்லாத குப்பை. இது யாரு? அப்பச்சி ஆறுமுகம். பாருங்க.
பேக் பண்ணி வேற அனுப்பிச்சிருக்காரு. வெறும் குப்பைத்தாளி. அங்குள்ள என்ன இருக்குள்ள ஈரம் மண்ணு தான் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. தாளுங்க பீடித்தாளி. இந்த பெட்டிகடையில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டிகடையில் உட்காந்துக்கிட்டு அழகாக குப்பையெல்லாம் புறக்கிட்டு என்ன பண்ணலாம் ஜிபி முத்துக்கு அனுப்பலாம்னு அனுப்பியிருக்காரு. அதுவும் சேஃப்டியா உங்களுக்கு கேரி பேக் போட்டு அனுப்பிச்சு, கேரி பேக்கை போட்டு இந்த பேக்கை இதை போட்டு அனுப்பணும். என்னது எடுத்து என்ன கடை, மளிகை கடை பிள்ளைலாம், மளிகை கடை ஸ்டோர் ரூம் பிள்ளைலாம் இங்கே வந்திருக்கு பாருங்க. எத்தனை லெட்டர் பாருங்க, குப்பை, அவ்வளோ குப்பை. மினி குட்டி பீடி, யானை குட்டி பீடி எல்லாம் நீங்க அடிச்சிருக்கீங்களா தலைவரே? நான் அடிக்கல, நான் பெரிய சுருட்டு தான் அடிச்சிருக்கேன். சுருட்டு மட்டும் தான். ஆமா. நீங்க என்ன அடிப்பீங்க? கருஞ்சுருட்டு இருக்கு, அடிப்பீங்களா? கருப்பு கலர்ல சுருட்டு கொண்டாங்க. அதுல வந்து இந்த சில்லாட்ட கிளாட்டெல்லாம் இருக்கு, தூக்கி போட்டு கொளுத்திட்டு அதை சுட்டு திங்க. நாங்க கரைஞ்சிருக்க வாழை பாருங்க ஆளை. இது என்னது 45 வெங்காயம் பாருங்க, பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு. வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை எழுத ஜாமான்லாம் நம்மளுக்கு பில்லா வருது. ஓகே பார்த்தீங்களா எப்படி லெட்டர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு லெட்டரு. படிங்க. கொட்டை துணை இல்ல அதுல போட்டிருக்கு தலைவரே, இந்த இருக்கு பாருங்க. ஜாமான் துணை தானே போடுவோம், கொட்டை துணை போட்டிருக்காங்க. சரி. அன்பு தலைவா ஜிபி முத்து அவர்களுக்கு வணக்கம். தலைவரே நீங்க எப்படி இருக்கீங்க? தலைவரே கொரோனா தடுப்பு போடுவீங்களா? கொரோனா தடுப்பு வந்து இப்பதான் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா குடிச்சு போட்டுதான் ஆகணும் எல்லாரும். இதுக்கு ஜாமானுக்கு போட்டீங்க இல்ல? ஜாமானுக்கு போட்டேன். ஜாமானுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஊசி கொஞ்சம் எட்டம்ட்டாங்க. ஊசி அதுக்கு தயாரிச்சு வருது, போட்டுருவாங்க. என்ன உங்களுக்கு எப்படி? அவர் கேட்டாரு, அதுதான் அவர் கேட்டாரா? அவர் படிங்க. தலைவரே எப்படியோ நீங்க அந்த 2 கிட்ஸ் லவ் பிரிச்சு விட்டுட்டீங்க. யார் லவ் பிரிச்சீங்க? நான் யார் லவ் பிரிச்சேன்? யாரையும் பிரிக்கலையே. 2K கிட்ஸ் லவ் பிரிச்சு விட்டுருக்கீங்களா? 2K கிட்ஸ் யாரு? 2000ல பிறந்திருக்காங்கல்ல, அந்த பசங்களோட லவ் எல்லாம் பிரிச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு இதா வேலை. அவ்வளவு ஒரு 2000ல பிறந்தவங்க எல்லாம் இப்போ 2050ல என்னென்ன வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானு வைப்போம். நீங்க அதெல்லாம் போய் பிரிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு பிரிக்கணுங்க? எல்லாம் உன்னோட ஒண்ணு பிணைஞ்சிட்டு இருக்கிறத பிரிச்சு விட்டுருக்கீங்க. ஆமா, அவங்க பிணைஞ்சிருக்காவோ, நான் தான் உளுந்து உருவி நிமித்து விடுறேன். ஆளை பாருங்க, போட்டிருக்கு தலைவர், போட்டிருக்கா. இதுல எழுதி இருக்காரு, 90s கிட்ஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். 90s 90ல பிறந்தவங்க எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்ப நாங்க 80 பிறந்தவங்க. நாங்க என்னது? மகாத்மா கூட சேர்ந்தவங்க. யாரு கூட சேர்ந்தவங்க? அப்ப நாங்க என்னது? நாங்க 80 பிறந்தவங்க. நாங்க என்னது? நீங்க எல்லாம் 80s கிட்ஸ். 80 கிட்ஸ்டா? 80s கிட்ஸ். சரி படிங்க. உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவரே இது எங்களோட 3வது லெட்டர். இதையும் படிக்கலன்னா வேற உடன்குடிக்கு வந்து நாங்க உங்க வீட்டுல வந்து லெட்டர் போடுவோம். இப்ப லெட்டர் தான் போட்டிருக்கா. இப்ப லெட்டர் போட என்னத்தை போட்டிருக்கா? இப்ப எனக்கு தலைவரே உங்களுக்கு ஒரு கவிதை. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, அது பின்னாடி உன்னை பிடிச்சிட்டு வருவார் அவர் முன்னே. அதேதான். ஓகே தானே? கரெக்டா. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, பின்னாடி உனக்கு இழுத்துட்டு வரும், அதை பிடிச்சிட்டு வருவாரு ஆனந்தும் தேனை பண்ணு வருவீங்க. அப்படித்தானே? ஆமா, அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி தலைவரே வாசிக்காம லெட்டர் படிக்காம சொல்றீங்க? லெட்டர் படிக்காம எனக்கு ஏன் ஆளு தெரியாதா? அவன் கோன்னு போட்டாலே கொட்டம் தான் இருக்கும், அவன் கீன்னு போட்டாலே வேறக்குள்ள போயிருவான். எனக்கு அவனுக்கு தெரியாது. எனக்கு யானை வரும் முன்னேம்மா மணி ஓசை வரும் முன்னேம்மா, பின்னாடி ஒண்ணு இழுத்துட்டு வரும் தலைவரே. அது கவிதையா? அவ்வளவுதான், அதான் கவிதை. தலைவரே உங்கள் ஜாமானை பத்திரமாக பார்த்துக்கோ. கவிதைனா ஆனந்து செத்துருவான், அவ்வளவு கவிதை இருக்கு. ஆமா, அவனுக்கு இந்த எல்லா கவிதையும் படிக்கணும். அவனுக்கு இந்த இடுப்பு கீழே கவிதையை படிச்சா ஆணு மரத்துல சாஞ்சிருவான். லைவிங்ல போட்டிருக்காங்க. இருக்கு ரைமிங்ல ஒன்னே ஒன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, ஜிபி முத்து வரும் முன்னே ஜாமான் ஓசை வரும் பின்னே. ஆமா, ஜாமான் ஓசை பின்னே வருமா? ஆமா. ஐயா உங்க லெட்டர் சூப்பர். இப்படிக்கும் அசோக் ராஜன். இது யாரு? ஆறுமுகம் அவரோட. அப்புச்சி ஆறுமுகம் உள்ள அசோக் ராஜன் போட்டிருக்கு.
ஆமா அசோக் ராஜன் போட்டிருக்காரு, வெளியில அப்பச்சி ஆறுமுகம். அப்பா அவர் 2 பேரா இருக்கும். ஆறுமுகம் அப்பச்சி ஆறுமுகம், அப்பச்சி ஆறுமுகம். ஆமா ஓகே, உங்க லெட்டர் வந்துச்சு. இந்த குப்பையெல்லாம் உங்க குப்பையெல்லாம் வந்துச்சு. இந்த குப்பையை வந்து நான் பாதுகாத்து வச்சிருக்கேனே. ஆமா, சொக்கலா பீட்டி அடிக்கிறவர் அவரு. ஒரே சொக்கலா பீட்டு பண்டு பண்டா அவங்க அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடிக்காதீங்க, கீழே சுருங்கி போயிடும். ஆமா ஆமா. அடுத்த லெட்ரு இதான் முக்கியமான லெட்ரு. போரூர் உத்தமன் போரூர். ஆஹா, வந்துட்டாரு உத்தமன். இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உங்க வீடியோல நிறைய பாத்திருக்கேன் உத்தமனை. உத்தமன் போரூர் என்ன சேர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பார் லெட்ரு. ஓகே, ஆமா. ஆமா, லெட்டர் மட்டும் தான் போடுவாரு. இல்ல லெட்டர் போடுவாரு. நைட்டு 12 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். ஆனந்த் அனுப்பி விடுவேன், அதையும் போடுவாரு. நான் வீடியோ எடுத்து அனுப்பி விடுறேன். நீங்க இப்ப பாத்துட்டு அப்படியே நாக்க தொங்க போட்டு இருங்க. சரி தலைவர், உங்களை தான் எதிர்பார்ப்பாங்க. லெட்டர் தானே போடுவாரு, என்னத்தை போடுவாரு? இல்ல உத்தமன் உங்களை போடணும்னு, உங்களுக்கு லெட்டர் போடணும்னு எதிர்பார்ப்பாரு. அதுதான். ஸோ நான் என்ன செய்ய, வருதெல்லாம் அப்படிதான் இருக்கு. வருதெல்லாம் ஏடா கூடமா வருது. நம்ம வந்து ரேசை தூக்கி தான் காமிப்போம். அங்கே அப்படி இல்லை, தூக்கி நான் பாருங்க நிமித்து விட்டுற மாதிரி எல்லா ஆட்கள் வருது. என்ன செய்ய முடியும்? பர்சம் பெருசாக இருக்கு. உங்கள் பர்சம் போட்டு இது வந்து ஒரு அட்டு வித்தியாசமாக இருக்கும். படம் கிடம் வரைஞ்சிருக்க போறாரு. படத்தை வெட்டிடாம பார்த்து வெட்டுங்க. இங்கே கத்திரியை போட்டு இங்கே வெட்டிட போகுது, குத்திர போகுது ஏதாவது. என் ஜாமா மேலே சாரி 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 சரி, என் மேலே எவ்வளோ அக்கறை தெரியுமா? அதான் தெரியாம வந்துட்டு விடுங்க. குத்திர போகுது எங்கேயோ, அதுக்காக சொன்னேன். அது குத்தாது, அது அது உள்ள தானே கிடக்கு. எப்படி நீ வர்றவங்களாம் எப்படி இருக்கீங்க? இவரு அப்படிதான் இருக்க, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. பாத்தீங்களா? வர்றால சேதாரம் கீதாரம் தான் எல்லாம் இங்க நிக்கங்க. வாரேன், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஐயா, நீங்க தான் பொறுப்பு. நீங்க போற லெட்டரை பார்த்தா எல்லாருமே என்ன வந்து அப்படி நினைச்சிட்டாங்க. எத்தனை லெட்டர் இந்த பேயில போவானுக்கு பேய் தான் எடுக்கும். பாருங்க, 1 2 நினைக்கிறேன். நல்ல படமா இருக்கும் போலயே. படம் வந்துட்டு நல்ல ஆனந்துக்கு ஆனந்த் படம் வந்து ஆனந்த் பள்ளி நீங்க தான் பாப்பியா, நைஸா பாப்பியா. எங்க காட்டுங்க படத்தை. மாஸ்க் விடுங்க, படத்தை காட்டுங்க எனக்கு மட்டும். காட்டுறேன். என்ன பாருங்க, பேர போ என்ன படத்தை போட்டுருக்கா பாத்தீங்களா? சூப்பர் போட்டுருக்கா. அப்படியே அழகான படம் போட்டுருக்கா பாருங்க. எல்லா படத்தையும் காமிக்க பாருங்க. பாருங்க, ஒரு படத்தை பத்தியில நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? அடுத்த படத்தை பாருங்க. பாத்துட்டு இருக்கேன். எதை காமிக்கிறேன்? என்னது? கேமராக்கு பக்கமா காமிக்கிறேன். கத்திரி இருக்கு, அப்படியே முனியில வெட்டி விட்டுருவாமா. ஆமா, இந்த பாருங்க, நல்லா இருக்கா? ஓகே, அடுத்த படம் தான் டாப்பான படம். இந்த இவ்வளவு நாள் கேட்பீங்களா? இந்த மணியும் இந்த ஆனந்தும் இன்னொருத்தர் என்ன செய்யணும் கேட்பீங்களா? அவனை பண்ற வேலை இதுதான். ஆனந்த் என்ன பண்ணாரு பாருங்க, கடப்பார பின்னாடி தான் கழுத்து பிடி இழுத்து கிடப்பான். அவருக்கு தொங்கிட்டு கிடக்கு. என்ன பண்றா? கடப்பாரை எப்படி தொங்கி இழுத்துட்டு இருக்கா? இது நான் தொங்குறேன்னா யார் தொங்குற? ஆனந்த். இது வந்து நான் போடல, இது லெட்டர் போட்டது போரூர் உத்தமம் போட்டிருக்கான். போரூர் உத்தமம் அழகா போட்டிருக்கான் பாருங்க. ஆனந்துக்கு என்ன வேலையோ அவனுக்கு என்ன வேலையோ அது கிளீனா போட்டிருக்கான் பாத்தீங்களா? நல்ல பாருங்க, தனியா தெரியுது. என்ன எழுதிருக்கு? தலைவரை ஜாமான முட்டைப்பூச்சி போல் நசுக்கி நவீன வழி முட்டை இல்ல. எங்க ஐயா கோடாரி பிடிச்சி நிக்காருல, அட எருமட்டு போயில இல்ல. ஒரு தாப்பம் படத்தையும் ஒரு மகன் படத்தையும் அவரு ஒரு மகனுடைய ஜாமான வெட்டுற மாதிரி நீ இப்படி படத்தை போட்டு அனுப்பியிருக்க. கொள்ளையில போவான். என்ன பாருங்க, மூட்டை பூச்சியை கொல்றதுக்கு எளிய வழி. சுத்தில கோடாலி கோடாலியில மூட்டை பூச்சியை கொல்றதுக்கு நவீன மிஷின். இங்க இத வா, நீ 2 காலை பொளந்துட்டு இரி, ஒரே கொத்துறம் பாரு, சூப்பரா இருக்கும் உனக்கு. கொஞ்சம் அப்படி கேமரா அடிச்சு பின்னாடி வாங்க, காமிச்சாரன் வரீங்களா?
இது ஆளூர் மார்க்கமா தான் ஆமா. எல்லாமே நம்ம கிட்ட வர எல்லாமே மார்க்கமா தான் இருப்பாங்க. நம்மளே மார்க்கம் தான். ஆமா. நம்மள வர்றது அப்படிதான் இருக்கும். வேற ஏதோ பார்சல் வேற வந்திருக்கு. விக்ஸ் விக்ஸ் டப்பி. இதுல என்ன இருக்கும்? விக்ஸ் டப்பால டப்பாவில் வந்து என்ன இருக்கும்? இந்த சடான்னு திறந்துட கூடாது. போக்கால மருவம் நைட்டு கிடந்து என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு அவர்த்தையும் எங்க போட்டு இருப்பாங்க. எப்படி சொல்லாதீங்க அப்படி. நான் ஒரு நாசுக்கா சொல்றேன். நான் கொஞ்சம் தள்ளி போய்க்கிறேன் சேஃப்டியா, அதுக்காக தான். நீங்க பாட்டு திறந்து மேல ஊத்தி விட்டீங்கன்னா மிக்ஸி தான். ஒன்றும் இல்லை, வேலையெல்லாம் பாப்பில வந்து. இன்னொரு படம் வந்துருக்கு. போட்டா நீ ஒரு ஆம்பளைனா இருந்து, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா கம்பின்னு என்னது படிங்க. டேய், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா கடிதம் படிக்கும் போது ஃபோன் பண்ணுடா. அப்படி பண்ணலைன்னா இன்னும் பாடுன்னு தூமன்னு அறுத்து கிழிப்போம். வாயை வச்சு அவன் என்ன போடுறான் தெரியுமா? அது என்ன தெரியுமா? புரியல. அது என்ன போட்டிருக்காங்கன்னு புரியலையா? அது என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்கு? உங்களை பாட சொல்றாங்க. அது என்ன பாட சொல்லிருக்கான்? என்னது? தூள் தொட்டதெல்லாம் தூள் பறக்குன்னு பாட சொல்லியிருக்காங்க. காட்டுங்க. அவன் என்ன அசிங்கமா ஏசுறான்ல. அவன் என்ன போட்டுக்கான் பாரு. இப்படி பண்ணலாமா? கொண்டா கொண்டா கொண்டா. ஆடா பிச்சை இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு இதுல? தலைவரே சவுண்டா படிங்க. தலைவரே சப்புலே நக்கு பே பயலே. நக்கு பயலேவா? சப்புலே நக்கு பயலே. அதை ஏங்க சொல்றீங்க நீங்க? நக்குன்னு சொல்லிட்டு போனது அது என்ன இது? இல்ல, அதுல போட்டிருக்கிறத விலாவாரியா உங்களுக்கு விளக்கி சொல்லணும். அதுல போட்டுக்கலாம் ஒழுங்கு. லாலிபாப்பா இருக்கும். லாலிபாப்பா? கருப்பு லாலிபாப்பு. கல்ல தூக்கி ஆளை பாரு. ஆளை கருப்பு லாலிபாப்பா. ஆளை இவ்வளவு நேரம் அமைதியா தப்ப திடீர்னு ஆளு மாறிட்டாரு. மேலே நல்ல பணங்காடு கறக்கும்படி எடுத்து நடுவில் வந்து இழுத்துருவேன். அப்படியே கொத்தோட வந்துடும். என்ன கருப்பு லாலியோ வாயில் வந்துடும்ல. வாயில் இங்கிலீஷில் போட்டுக்கு தெரியும். அதனால நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. பார்த்தீங்களா? ரைட்டு, ஓகே. படம் அவனும் சூப்பராக இருக்கு. போரூர் உத்தமா, நீ வாழ்க. உன் ஜாமான் 100 அடிக்கு மேல் 500 அடி தாண்டி போக. இது ஒரு இது கொடுத்துருக்காரு, போரூர் உத்தமன். இது என்னது போட்டிருக்காரு? நக்குடா, ஒரே நக்கு. நான் சொல்றேன் கேளு. இந்த பன்னி அலையும் இந்த கழுகு அலையும் பின்னாடி நக்கு நல்ல வாசமா இருக்கும், நல்ல மனமா இருக்கும். சிரிப்பை பாருங்க, சிரிப்பேன். இல்ல, தலைவருக்கு சென்ட் வேணும்னா அதுலதான் போய் இது பண்ணிக்குவாரு. ஆமா, நான் சென்ட் அந்த சென்டை வந்து இவர்தான் தானமா கேட்டு அங்க கிளி மேலேயும் போட்டிருப்பாரு இவரு. என்ன உரசலாவளா? ஜன்னல்ல அப்படி போய் உரசிட்டு வந்துருக்கீங்களான்னு கேட்காப்ல. உட்காரு, வாங்க வாங்க, உட்காரு. உட்காருங்க உட்காருங்க. இப்படி உட்கார்ந்து சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இப்பதான் இவர் தேர்தலுக்கு வந்திருக்காரு, இவர் பேச போறாரு. அந்த கவிதையை கேட்டு நீங்க வந்து என்னென்ன ஓட்ட போடுங்க. உங்க ஜாமான் முன்னேற்ற கழக கட்சியில தொண்டரா சேர்ந்திருக்காரு. ஏற்கனவே காலையும் மாலையும் இவர் தான் என்ன நீட் பண்ணுவாரு, நைட்டு வந்து விளக்கு பிடிப்பாரு. ஏன் வீடியோக்குள்ள வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் இல்ல? இவ்வளவு நேரம் அங்க நின்று என்னெல்லாமோ பேச இருந்துச்சு, இங்க வந்து இல்ல தலைவர், சென்ட் போடணும் நீங்கல்ல, அதுக்கு பதில் அதை உரசிட்டீங்களான்னு கேட்டேன். எதை உரசலாவளா? அதான் கழுகு கழுத கொட்டையா? சரி சரி சொல்லுங்க. இது என்ன போட்டிருக்கு? இது எல்லாமே வந்து 18 எல்லாம் அவங்கவுங்க பேரு இனிஷியல் போட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. என்ன பேரு? சும்மா SH, VK, RS, RG, ஆல்ரவுண்டர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்காங்க. என்னல கையெழுத்து?
இந்த இங்க பாருங்க, இது மட்டும் சொல்லுங்க. 18 வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க 18ல. ஆல்ரவுண்டர் வந்து 3 பேர், அப்புறம் பவுலர் வந்து 5 பேர். அடுத்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃபா நீங்க போட்டு குத்திக்குவாங்க. பார்க்கவும் பின்னாடி பார்க்கவும். ரைட்டு, தெரியுதான்னு பாப்போம். இல்ல இது லெட்டர் பின்னாடி பார்க்கணும்னா நான் சரி பின்னாடி பார்க்கணும் சொல்லுங்க. இப்ப ஆனந்த் எஞ்சி காமி பின்னாடி பெருசு இவ்வளவு தண்டிச்சு வச்சுக்க பின்னாடி பாருங்க. போய் எல்லாம் பின்னாடி பார்க்கவும் முன்னாடி பார்த்து அழிறீங்களே. இடுப்பு கீழே எல்லாம் இடுப்பு கீழே இருந்தா நம்ம அவன் ரசிகரா இருக்கலாம். தலைவரை பின்னாடி படிக்கவே இல்லை. பின்னாடி நக்குன்னு போட்டுதான் படிக்கவா? இல்ல சரி. கொட்டை அதுல போட்டிருக்கு தலைவர், இங்க பாருங்க. அவன் தான் போட்டிருக்கான். நீங்க நம்ம என்ன பார்த்து கொட்டன மாதிரி இருக்கு. பின்னாடி எழுதி இருக்கு தலைவர். அது எழுதி இருக்கு. உங்களை தானே சொல்லியிருக்காங்க. டக்குனு கொட்டன மாதிரி இருக்கு. உங்களை சொல்ல எழுதி இருக்குன்னு சொல்ல வந்தேன். எழுதினாங்க கொட்டை அப்படின்னு தான் உங்களை உங்களை சொல்ல. சரி, கொட்டை இல்ல, அவர் மங்குஸ்தான். அவர் மண்டை பாருங்களே, மங்குஸ்தான் மண்டை மாதிரி இருக்கும் பாருங்க. பிறக்கும் போதே மண்டை அப்படிதான். ஓ ஆமா, என் மண்டை மங்குஸ்தான் மாதிரி இருக்கு. நீ முதல்ல கண்ணாடியில் நின்று பாரு. கண்ணாடியில் நின்றுட்டு உன் பின்னாடி குண்டியும் உன் முதுமையும் உன் முன்னாடியும் பாரு. ஆக்கம் கண்ணாடி போய் நின்றுட்டு குண்டி எப்படி பார்க்க முடியும்? கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு குண்டி எப்படி பார்க்க முடியும் கேட்கேன். இல்லை, இன்னொரு கண்ணாடியை கூட தலைவர் பிடிச்சி காமிப்பாரு பாரு. நல்லது, பின்னாடி பிடிச்சி. ரைட்டு, இன்னொரு லெட்டர் எடுத்துருவோம். இந்த லெட்டர் வந்து எனக்காக இவர் அமெரிக்காவில் தூங்கவே மாட்டேக்காரு. இவர் அமெரிக்காவில் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்காகவே அவர் முடிச்சிருப்பாரு. நைட்டும் பகலும் அவர் நம்ம மேலே தான் ரொம்ப ஆசையா இருப்பார். என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு. ஆமா, அகில அமெரிக்கா ஜாமான் முன்னேற்ற கழகம் திசையன் விலை பேருந்து நிலையம். என்ன அமெரிக்காவில் எங்க திசையன் விலை இருக்கு? என்ன கணேசன் பேச்சு முத்து. ரைட், அவ்வளவுதானே? ஆமா, கணேசன் பேச்சு முத்து. ரைட்டு, இது வந்து அமெரிக்கா லெட்டர். அங்கேருந்து வரும் எனக்கு. ஓகே, எல்லா வேர்ல்டு வைடு இருக்காங்கல்ல தலைவர். எனக்கு எல்லா தொண்டர்கள் இல்ல, ஜாமான் முன்னேற்ற கழக தொண்டர்கள் வேர்ல்டு வைடு இருக்காங்க. நான் எலெக்ஷன்னா கூட போதும், நமக்கு எலெக்ஷன்ல நின்னா கூட போதும். நீங்க வந்து சிஎம், அடுத்த சிஎம் ஏகி எலெக்ஷன் நான் சென்னைக்கு வரணுமா? இல்ல சென்னையில வந்து இந்த கூவம் ஆறுல போய் என்ன வச்சு கும்மு தலைவரே, ஜாமான் முன்னேற்ற கழக கட்சி சார்பா நீங்க நின்னீங்கன்னா நீங்க தான் சிஎம், அடுத்த சிஎம் 2026ல. இதுதான் சென்னையில வந்தீங்களோ? ஆமா, சொல்லிட்டு போலான்னு தான் சொல்லிட்டு. ஐயா, இது நான் சம்பந்தம் கிடையாது. இது எல்லாம் பொறுப்பு அவங்க தான். நான் எதுக்குமே லாக்கிப்படாத ஆளு. நான் ஒண்ணு இந்த லெட்டர் படிக்க மட்டும் லாக்கினா பாத்துருங்க. ஜாமானுக்கு தான் சிஎம். ஜாமானுக்கு யாரையா சிஎம் இருப்பா உங்க ஊர்ல? நீங்க தான் தலைவர். ஜாமானுக்கு தலைவர். அப்ப ஜாமான் காலையில வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கழுவி விட்டு போட போனா வந்து கழுவிட முடியேன். நல்ல மசாலா பொடி குழச்சி, மசாலா பொடி இருக்குல்ல, நல்ல குழச்சி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையை எடுத்து தீ வச்சு தப்பிட்டு போயிருவோம். வித்தியாமா சூப்பரா குழுன்னு இருக்கும். எனக்காக வந்து அமெரிக்கா சாக்லேட் அனுப்பிங்க. டீ தூளா? ஆமா, டீ தூள் எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. 4 டீ தூள் அனுப்பியிருக்காங்க. இது கண்டிப்பா எக்ஸ்பைரி ஆகிட்டா பார்த்து தான் குடிக்க முடியும். ஓகே, ஆல்ரெடி உள்ள ஒன்று எக்ஸ்பைரி ஆனதே இருக்கு. எது? டீ தூளை சொல்றேன். காபி பவுடர்னா? காபி பவுடர் எப்படி இருக்கும்? கருகருன்னு. காபி பவுடர் கருகருன்னு இருக்குமா? ஆமாண்ணா. அப்படியா? அப்போ எல்லாரும் கருகருன்னு தான் இருக்கு. என்ன அப்படிதானே? வாரம் கோட்டையை பிசுக்கி விடுவேன். ஆமா, அமெரிக்காவில் இருந்து உங்களை திமுக குழுவினருக்கு படிங்க, பெருசா இருக்கும். அமெரிக்காவில் இருந்து அ.அ.ஜ.மு.க குழு நிர்வாகி எழுதுவது. நம்ம கட்சி தொண்டர் ஒருத்தர் இதை எழுதியுள்ளார். தயவுசெய்து இந்த கடிதத்தை முழுமையாக படியுங்கள். ஒரு ஆபாசமும் இல்லை. அன்புள்ள செல்லக்குட்டி பேச்சி, எப்படிடா இருக்குது என் செல்லம்? என்ன உரிமையோட கூப்பிடுறேன்னு பாக்குறியா? உன் மாமனுக்கு இந்த உரிமை கூட கிடையாதா?
வெக்கம் வருதுல ஐயோ வைக்கல வரல. அது எழுத்த பார்த்து நம்மளுக்கும் இப்படி அமெரிக்காவில் இருக்காங்களான்னு ஒரு பார்க்கத்தான். நீ பிக் பாஸ்க்கு போனா அஜிதாக்கு வருத்தமா இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா தெரியல அஜிதாக்கு வருத்தமா இருந்துச்சான்னு தெரியல. என் வீட்டுக்கு எனக்கு துன்பமா இருந்துச்சு. எதுக்கு? அவருக்கு துன்பமா இருந்துச்சா? எதுக்கு? நீங்க உள்ள பிக் பாஸ்குள்ள போனோன்னு அவர் லைவ்ல பார்க்க முடியல அவங்கள. சரி சரி. அடுத்து இந்த மன உடைச்சல்ல ரொம்ப நாளா என் மனசுல பூட்டி வச்ச சில விஷயங்களை இந்த கடிதத்தில் எழுதுறேன். நீங்க இந்த கடிதத்தை படித்து எனக்கு நல்ல விடை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க இதுல படிச்சீங்க? நான் உங்களுடைய டிக்டாக்ல இருந்தே நேசித்து வருகிறேன். என்ன நேசிக்கீங்களா? சில நபர்கள் பம்பாய்க்கு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் காதல் தான் நேசிக்கிறேன். ஓ எல்லாருமே வந்து பம்பாய்க்கு ஆபரேஷன் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். என்ன இப்ப நான் ஆம்பளை கூட அங்கேயே ஆபரேஷன் பண்ணுங்களா? அவரு என்ன இப்படியே வச்சுக்கிட்டு வரான். இப்படியே வச்சுட்டு எங்க விடுவாரு? சாரி சாரி சாரி. ரைட்டு. அவர் நல்ல இடமா பார்த்து விடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை இல்ல தலைவரே, உங்களை நல்ல இடமா பார்த்து கூட்டு போய் அமெரிக்கால விடுவாரு. அது 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 மதே புண்படு வர தன் நேசிக்கிறேன். ஒரு மாற்றமும் இல்லாத எதிர்கொள்வாரு. நான் உங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உறுதியுடன் இருக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய விருப்பப்பட்டால் கல்யாணம் செய்துக்கலாம். இதனால் நான் இங்கேயே பதிவு திருமணம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரைட்டு. மணி மற்றும் ஆனந்த் தம்பிகளை காட்சியாக கூட்டிட்டு வாங்க. சாட்சியா? சாட்சியாக கூட்டிட்டு வாங்க. ஞாபகம் வச்சிருக்குங்க, அவங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் சாட்சி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இல்லைங்கிறாங்க. எப்படி முடிக்கல? எப்படி புரியல தரையில உங்களை எப்படி கல்யாணம் கட்டிப்பாங்க? அங்கதான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள விடுவேன். அது புரியல எனக்கு. நல்ல இடமா பார்த்து விடணும். ஒரு வீடுல விடுவாங்க. உங்களுக்கு என்ன எங்க போகுது? பாம்பே மாதிரி அந்த மாதிரி ஒரு அமெரிக்கால இடம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். அப்படியா? நினைப்பீங்க. இந்த அம்மிக்குறைய கிடக்கு நிமித்து வச்சு தேங்காய் வச்சு நைப்பம்ல நச்சு புடிஞ்சிருவேன். சாமா தேனுக்கு தீய போட்டு சுட்டி தின்னுட வேண்டியதான். ஆமா, இந்த சிக்கன் பீஸ் மாதிரி அங்க கட்டி தின்னுட வேண்டியதான். நல்லா கடிப்பீங்கல்ல? ஆமா, நல்லா கடிப்பேன். கடிச்சு பாப்ப மாதிரில மெதுவா அப்புறம் கேமராக்கு பின்னாடி போய் கடிக்கலாம். உங்களுக்கு சம்பத்தம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிற மலையாள மந்திரவாதி கிட்ட கேட்டு கல்யாணம் நாள் முதல் பண்ணுங்களாம். பேயில போவான் ஐயர்கிட்டலாம் கேட்டு கல்யாணம் பண்ணணும். மலையாள மந்திரவாதி கேட்கணுங்க கல்யாணம் பண்ணதுக்கு, வசியம் பண்ணதுக்கு. நாள் மற்றும் அத்தியாயம் சடங்குகள் நாள் குறித்து சொல்கிறேன். தேனிலவுக்கு நாம் தயாராக நீர்வீழ்ச்சியில போவோம். ஆமா, நீர்வீழ்ச்சியில போவோம். 2 பேரும் சேர்ந்து சொன்னப்போ நீர்வீழ்ச்சியில போய் உள்ள குதிக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு சாவனே நீங்க பண்ணி ஃப்ளோல வந்துட்டேன். ஃப்ளோல வரும் உங்களுக்கு. மைனாண்டி படத்துல குதிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி குதிச்சிருக்கேன். நீர்வீழ்ச்சியில போகும். உங்களுக்கு தேவைப்படுகிற வயக்கரா மாத்திரையும் கையோட கொடுத்துட்டு போவோம். வயக்கரா மாத்திரையும் உன் வாயில போடு. செத்தப்படி எப்படி போடுதான் பாத்தீங்களா? நம்மளையே நீ இப்படி வர்ணிச்சு எழுதிய, அப்ப நீ ரூம்ல என்ன மாதிரி கிடப்பான ரோசனை பண்ணிட்டு இருக்கனா? காம பிசாசல வேணா நான் தலைவரோட நம்பர் தரேன், நீங்க வீடியோ கால்ல பாத்துக்கோங்க. இங்க வீடியோ கால் ஒருத்தன் காமிச்சதே போதும். ஒருத்தன் முன்னாடி இப்படி நம்பரை பேஸ்புக் போட்டு விட்டு அவன் ஆய் பண்றதை காமிச்சிட்டு இருக்கான். செத்த பையன் செத்த அவன் மூஞ்ச வந்தா பரவாயில்ல, எங்கும் இல்ல. அவன் ஆய் பண்றத இப்படி காமிச்சிட்டு இருக்கான். நான் உடனே ஆனந்து போட மாட்டேன். பார்ல வீடியோ கால்ல இப்படி குண்டிய காமிக்கான், ஆய் பண்ற காமிக்கான். தொங்குது இத்தனை தொங்குது அவனுக்கு கிடந்து
அது என்னது இந்த இந்த கழுதைக்கு கிடக்குற மாதிரி கிடக்கு. அதை கொண்டு காமிக்க பண்ணி பையன். உங்களோட பெருசா தலைவரே? என்னோட பெருசா? ஏதாவது டெய்லி பாத்தீங்களா நீங்க? இல்ல கேட்டேன். நீங்க பாத்திருப்பீங்களா உங்க இதை? அப்படி காமிச்சிட்டு லாஸ்ட்ல வந்து அதுக்கப்புறம் அந்த நம்பரே அழிச்சு விட்டாங்கண்ணா. அந்த நம்பரே அழிச்சு விட்டேன். வாட்ஸ்அப்ல வந்து தொலைறானுவோ. வாட்ஸ்அப்ல நான் வீடியோ லாக் பண்ண முடியாதுட்டாங்க எனக்கு. அந்த நம்பரை தூக்கி துருதி போட்டேன். நீங்க அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, நாங்க டெய்லி பாத்துக்கிறீங்க. காலையில எந்திரிக்கிறதே தொட்டு கும்பிட்டு தான் அதை பார்த்தாலே வாமிட்டு வருது. இந்த லொலான்னு கிடைக்காது. அவன் ஆய் பிடிச்சு இதெல்லாம் ஒரு சரி உங்க வாட்ஸ்அப்ல போட்டு விட்டா அனுப்பிச்சு விட்டா? இல்ல வேணாம். அப்ப இன்னும் வச்சிருக்காரு. இல்ல இப்ப விடி சொல்லிடலாம்ல. அவங்களே அனுப்பி விட்டுருவாங்க. உங்கள் மனசுக்குள்ள என்ன சொல்றீங்க போறீங்க எனக்கு தெரியணும். எனக்கு எங்க ஏற்கனவே உடன்குடி ஒரு செல்வ பொண்டாட்டி இருக்காங்க. உடம்புல செல்ல பொண்டாட்டி இருக்காங்களா? செல்ல பொண்டாட்டி இருக்காங்களா? உடன்குடியில் ஒரு செல்ல பொண்டாட்டி இருக்காங்க. அவளை எதுக்கு உன்னோட வரணும்னு பேயில போவான். என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஏற்கனவே உடன்குடியில ஒரு செல்ல பொண்டாட்டி இருக்கச்சே, அவளை விட்டுட்டு எதுக்கு உன்னோட வருவேன்டா பேதியில போவான். இதுக்கு நான் பதில் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு மேலதான் வச்சுக்க கூடாது. ஆனா ஒரு புருஷனுக்கு இன்னொரு புருஷன் வச்சுக்கலாம். அதனால ஒரு புருஷன் இன்னொரு புருஷன் வச்சுக்கலாமா? ஆமா, புதுசா இருக்கு. எப்படி அவங்க உங்களுக்கு கல்யாணம் முடிக்க போறாங்க? ஒரு புருஷன் இன்னொரு புருஷன் வச்சுக்கலாமா? இன்னொரு புருஷன் வச்சுக்கலாமா? புரியல சொல்றது எனக்கு. நீங்களும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆமா, ஒரு புருஷனுக்கு கத்தி சண்டை போடலாங்கிறாங்க. படிங்க. அதனால உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன் மற்றும் 2 கள்ள பொண்டாட்டிகள். அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ பாக்குற மக்களுக்கும் தெரியும். ஓ ஓ ஓ ரைட். சரி, தலைவரோட டயலாக். தலைவரே ஜாமான் பிடிச்சா ராவு வர காமிக்கிறேன். நீ தாண்டடா என்னடா 10 20 ஜிபி ஆகி போனா கழுவாது. படிங்க, நீங்க ராகமா படிங்க பாப்போம். 10 20 ஜிபி ஆகி போனா கழுவாது. ஆமா, இவன் நக்கி விட்டு இருக்கான். வந்து விளங்காத பையன் ஆளப்பற ஆள. பிறந்த நாளுக்கு வெட்டுவாங்க கேக்கு, ஜிபி ஒரு நீ பேக்கு. போட்டிருக்காங்க. பரன் மேல ஏற தேவை ஏனி, உனக்கு ஆய் வந்துச்சுன்னா மூடிட்டு போனி. ஆய் வந்தா மூடிட்டு போனா வாயில வந்துடும், பேயில போவான். வாயில எப்படி வரும்? கீழே மூணு மேல வந்து ரைட். இது ஒரு புது கணக்கா இருக்குங்க. கீழே மூணா மேல வரும்னு சொல்லியிருக்காரு. கீழே மூணு மேலதான் வரும். அப்படியா? பண்ணிருக்கீங்களா நீங்க? ஏது இந்த கீழே மூடி மேல வந்திருக்கான்னு கேக்குறாங்க. கீழே மூடி பாக்கில வந்து தலைவர் ஜாமானுக்கு ஜானி சின்ஸ் பிடிக்கும். ஆனா ஜிபியை பார்த்தா எங்களுக்கு தூக்கும். அப்படி கலந்துறதுக்கு ஒரு அடி அடிச்சு நல்ல தூக்கம். ஜிபி ஒரு படிக்காத மேதை, அவனுக்கு இருக்கு காம போதை. ஆமா, காம போதை இருக்குப்பா. காலையில ஒரு மாதிரி வருது, நைட்டு ஒரு மாதிரியா வருது. அதான் ஒரு 10 வரை வச்சிருக்கேன். என்ன அதான் நம்ம தலைவரே, அதான் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. தலைவரே வாங்க தலைவரே. செல்லம், இந்த மாதிரி என்கிட்ட பல கவிதைகள் இருக்கு. விருப்பம் இருந்தா சொல்லு. கவிதைகளை கல்யாண மந்திரமாய் சொல்லுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கவிதையே வந்து கல்யாண மந்திரமா சொல்லுவாங்க. பின்குறிப்பு 2வது கல்யாணத்துக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இந்த லெட்டரையுடன் ஒரு மைக்ரோசோஸ் கார்டு அணைத்துள்ளேன். அதை ஜாமா சார்பாக உங்க 2வது கல்யாணத்துக்கு எங்க ஆசை பரிசாக முதல் ராத்திரிக்கு முன் பார்க்கவா? இலே, இது மேப்லயா ஒரு கார்டு அனுப்பியிருக்காருலே. இந்த கார்டு அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. இந்த கார்டை வந்து தனியா படம் எடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த கார்டை வந்து நைட்டு பார்க்க சொல்றாரு. பாத்தீங்களா? சிப் கார்டு, மெமரி கார்டு. என்ன கண்டிப்பா இந்த கார்டை பாப்போம். கண்டிப்பா பாப்போம். தப்பானதான் பார்க்க மாட்டேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்ல. அது அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. வந்துருச்சு. இது எத்தனை? இது வந்து நம்ம கல்யாண வீடியோல எடுத்து போடுவோம். ரைட், ஓகே. உங்களுக்கு சம்மதமா தலைவர்? அப்போ எனக்கு சம்மதம் தலைவரே. ஆமா, என் கூட வந்து கொஞ்சம் விளக்கு பிடிக்க வரீங்களா? பாத்தீங்களா?
தம்பி லட்டு பிடிக்க வந்தோடனே ஒழுங்கா இன்னும் அமையானாலும் நான் பார்த்தேன். வந்தோன்னு அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சாச்சு. சூப்பர். இன்னைக்கு நம்ம தலைவர் லட்டு படிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு தலைவரே. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா நீங்க லெட்டர் படிக்கிறத நான் வீடியோல தான் பார்த்திருக்கேன். இப்பதான் நேர்ல உட்கார்ந்து அந்த ஃபன் எல்லாமே லைவா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் அந்த படம் எல்லாம் வரைஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறது ரொம்பவே பரமானந்தமா இருந்தது. சரி, இந்த படத்தை நீங்க இப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு பல படம்லாம் வந்திருக்கு. அத ஒருத்தர் 2 பேரும் பார்த்து மயங்கி புளிய முத்திலே கிடந்து நான் லாஸ்ட்ல கரகரன்னு இழுத்துட்டு போனேன். எதை பிடிச்சி இழுத்துட்டு போனீங்க? கால் கையை பிடிச்சி. கால் கையை தான். வேற எதை பிடிச்சிட்டு போவா? இல்ல நீங்க வேற எதுவும் கடப்பாறை எல்லாம் பிடிப்பீங்களே, அதனால கேட்டேன். கடப்பாறை பிடிப்போ? ஏன் பாத்தியில வந்து உங்களுக்கு கடப்பாறை பிடிக்கும்ல தலைவரே? பாத்தீங்களா? இனிமே நான் இன்னும் உங்க மன்னிச்சுக்கிட்டுங்க. ஏன்னா லட்டுடைய தொடர்ந்து வரும். எல்லா லட்டரையும் படிப்பேன். எல்லாம் வரும். நீ பாருங்க போதுமா? இன்னைக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் கூட தான் லட்டு பிடிக்கணும் ஆசை. லட்டு தொடர்ந்து வாரத்துக்கு லட்டு வந்துட்டு. ஏன்னா எல்லாருமே கேட்காங்க தலைவரே. போற இடத்துலலாம் எல்லாருமே வந்து என்னையும் கேக்குறாங்க, ஏன் தலைவர் லெட்டர் வீடியோ போட மாட்டேங்கிறாரு கேட்காங்களா? ஆமா எல்லாரும் கேட்காங்க. லட்டுடைய போல எல்லாம் கேட்காங்க. அதனால லட்டுடைய தொடர்ந்து வரும் பாருங்க. சொல்லிட்டேன் அவருக்கு இங்க கொஞ்சம் கை வேலை ஜாஸ்தியா இருக்கு. கை வேலையா? ஆமா, கை வேலை நிறைய கையில வேலை செய்யறீங்கல்ல, அந்த வேலை ஜாஸ்தியா இருக்கு. அதனால கொஞ்சம் நாள் கழிச்சு போட்டுருவாருன்னு சொன்னேன். இப்ப நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இன்னும் ரெகுலரா போடணும் தலைவர். அமோகமா லெட்டர் வீடியோ போடணும். ஆமா, தொடர்ந்து வரும் பாருங்க நண்பர்களே. ஓகே, நன்றி, வணக்கம். கூப்பிடு போடுங்க. வணக்கம் தம்பி. பாத்துடுங்க தம்பி, ரொம்ப சரியான காம குஞ்சன் தம்பி. அவ்வளவுதான்.